வணக்கம் and welcome to Dhanyas designers. இந்த வீடியோல ஒரு blouse உடைய back neck எப்படி டிசைன் பண்றதுன்றது பாப்போம். இந்த back neckக்கு hand already டிசைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்கலனா அந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவா தான் இருக்கும். நான் அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ செக் பண்ணிக்கங்க. neck லைன் வரைஞ்சிட்டு neck லைன்ல இப்போ நான் ஒரு 3 லைன் அளவுக்கு வந்து zari thread யூஸ் பண்ணி செயின் ஸ்டிட்ச் கொடுத்துக்கிறேன். நார்மலா எப்பவும் போல நாம பேஸ் வந்து செயின் ஸ்டிட்ச் ஜரியில கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து pearl beadum ஒரு bead வந்து pearl beadum ஒரு bead green color beadum வந்து ஆல்டர்னேட்டிவா எடுத்துர்க்கேன். சோ ஒரு லைன் வந்து இந்த bead வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். pearl beadum and the green beadum ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லைன் sugar beadல கொடுத்துக்கிறேன். நார்மலா எப்பவும் போல நாம இது லைன்றதுனால லைன்ல ஃபார்ம் பண்றதுனால 2 beadவும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். So இந்த லைன்ஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் அவுட்டர் வியூ. இப்போ நான் டேப் எடுத்துக்கிறேன். மெஷரிங் டேப் எடுத்துட்டு ஒரு இன்ச் வந்து இதல மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் விட்டு அதாவது 1 இன்ச் கேப்ல வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் glue யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இந்த காயினை. சேம் காயின் தான் நம்ம ஹேண்ட்ல யூஸ் பண்ணோம். சேம் காயினை வந்து இதலயே ஸ்டிக் பண்ணிக்கலாம். சோ ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் வந்து ஃபுல் வியூ. இத அப்படியே நம்ம வேணும்னா அப்படியே கூட neck line வச்சுக்கலாம். பட் ஹேண்ட்ல பண்ண மாதிரி அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகணும்ன்றதனால pearl beadum இந்த green color beadum கொடுத்து fill பண்ணிக்கிறேன். சோ ஹேண்டுக்கு ஈக்குவலா இருக்கணும்ன்றதனால சோ சேம் அதேதான் நம்ம ஹேண்ட் லைன்ல ஃபாலோ பண்ண மாதிரியே இந்த காயினை சுத்தி லக்ஷ்மி காயினை சுத்திலும் ஒரு லைன் கொடுத்துட்டு இடையில இந்த கேப் இருக்குல இந்த கேப்ல பிங்க் அண்ட் yellow ரெண்டு கலர்லயும் thread வந்து mix பண்ணி எடுத்துர்க்கேன். ஹேண்ட்ல எடுத்த மாதிரியே எடுத்துட்டு இந்த சென்டர் பார்ட்ல மட்டும் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் லவங்கம் ஸ்டிட்ச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுல ஹேண்ட்லயும் இதே தான் ஃபாலோ பண்ணோம். பட் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வந்து பீட் வந்து உள்ள இடையில வர மாதிரி பண்ணிருப்போம். இதுல வந்து பீட் இல்லாம
வெறும் த்ரெட்டை மட்டும் வச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் சேம் ஹேண்டில் ஃபாலோ பண்ண மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக பேக் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பேக் நெக் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஹேண்டுக்கும் கரெக்டாக ஆப்டாக செட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம காயின் வச்சு ஒரே மாதிரியே ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.